வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்களே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மதுரை ரயில்வே ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். மதுரை ரயில்வே ஜங்ஷனில் இருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இப்போது தொடங்கிருச்சு. கிட்டத்தட்ட இந்த பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி போக போகுது. வழக்கமாக நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இந்த கேரளா நோக்கிய பயணம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் இப்போது டிக்கெட் எடுத்துட்டோங்க. கிட்டத்தட்ட செங்கோட்டை வரைக்குமே இந்த ட்ரெயினில் நமக்கு ஆகக்கூடிய ஃபேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 75 ரூபா. இந்த ட்ரெயின் எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பிளாட்ஃபார்மில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இப்போ செகண்ட் பிளாட்ஃபார்ம் நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து சேர்ந்த நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. இது உண்மையிலேயே ராசியான ட்ரெயின் தாங்க. ஏன்னா நம்ம கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பயணத்தை மேற்கொள்ளும்போது, அதாவது திருச்சி நோக்கி செல்லும்போது இந்த ட்ரெயின் வந்தது. நிச்சயமாக அது நமக்கு ரொம்ப ராசியாகவே இருந்தது. நாகர்கோவிலில் இருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த வந்தே பாரத் ரயிலானது இப்போது வந்து கொண்டிருக்கிறது. காலையில் கிளம்பி நாகர்கோவில் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நாகர்கோவிலிருந்து ரிட்டன் சென்னை நோக்கி வரக்கூடிய இந்த பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பயணமாக நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தில் இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணல, ஆனாலும் கூட நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான். இப்போது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இந்த ட்ரெயினானது வந்துருச்சு. ஆனால் நம்ம ட்ரெயினானது செகண்ட் பிளாட்ஃபார்மில் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம செகண்ட் பிளாட்ஃபார்ம் நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஆனால் வந்த வேகத்தில் இதை நம்ம எடுக்காமல் விட்டுட்டால் ரொம்பவும் சிரமமாக போயிடும் இல்லையா? ஸோ அதுக்காக வேறு வழி இல்லை, நம்ம இதை எடுத்து தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. வேறு வழி இல்லைங்க. நிச்சயமாக நம்ம நடந்து வரும்போது அந்த அது என்ன சொல்கிறது, இரைச்சல், இளைப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம போகக்கூடியது தெற்கு பகுதியை சார்ந்ததாக இருக்கிறது. வந்தே பாரத் ரயில்களை பார்க்குறதே ரொம்பவும் சந்தோஷமான விஷயம். அதுலேயும் இந்த மாதிரியான வந்தே பாரத் ரயில்களை பார்க்குறது அப்படிங்கிறது இன்னுமே கண்ணுக்கு குளிர்ச்சியான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது வந்தே பாரத் ரயிலை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்முடைய ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வரும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு வரப்போகுது. செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகுது. செகண்ட் பிளாட்ஃபார்ம் போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த படிகளை எல்லாம் ஏறி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருந்து கொண்டிருக்கிறது. செகண்ட் பிளாட்ஃபார்மில் போய் நம்ம வரக்கூடிய அந்த ட்ரெயின் தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது செகண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப பிஸியாக இருக்குங்க. நம்ம பார்த்த அந்த வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது கிளம்பி போயிடுச்சு. அதுக்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ரயில் ஆப்ஷன் அப்படிங்கிறது வேறு. நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் கிளம்புனதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம ட்ரெயின் தான் வரணும். ஆனால் இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருந்து தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயினுங்க. கோயம்புத்தூரில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த ரயிலானது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திண்டுக்கல் வரைக்கும் தான் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. வந்தே பாரத் ரயில் கிளம்பி போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த ட்ரெயின் தாங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரயிலானது திண்டுக்கல் வரைக்கும் வந்துருச்சுங்க. திண்டுக்கல்லிருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினாக தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம ட்ரெயினுக்கு தான் கூட்டமோ அப்படின்னு ஒரு நினைப்பு அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் காலப்போக்கில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து இந்த ட்ரெயினுக்கான கூட்டமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது கூட இருக்கிறது. ஆனால் இந்த ட்ரெயினுக்கான கூட்டமாக அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நிச்சயமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயினுக்கான கூட்டமாக இல்லாமல் இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெயின் தினமுமே இயங்கக்கூடிய ட்ரெயின் தான். ஆனாலும் வேறு வழி இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது மதுரை பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிற காரணத்திற்காக நிச்சயமாக இந்த ரயிலானது மாற்றுப்பாதையில் இயக்கப்படவில்லை. திண்டுக்கல் வரைக்குமே பகுதியாக ரத்து செய்யப்பட்டு விட்டு அதுக்கப்புறம் இந்த ரயிலானது சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாகர்கோவில் வரைக்குமே. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாகர்கோவில் வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலில் ஏறுறதுக்காக கூட்டம் அப்படிங்கிறது காத்திருக்கு அப்படின்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன அப்படின்னா இந்த ட்ரெயின்
ட்ரெயினானது 4:40க்கெல்லாம் வரணும். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5:10 மணிக்கு தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த டயத்தில் நம்ம ட்ரெயின் தான் வரணும். ஆனால் நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு பதிலாக இந்த ரயிலானது தாமதமாக வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம ட்ரெயினும் நிச்சயமாக தாமதமாகத்தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போது இந்த நாகர்கோவில் ரயில் அப்படிங்கிறது கிளம்புனதுக்கு அப்புறம் மன்னிக்கணும், நாகர்கோவில் ரயில் அப்படிங்கிறது முன்னாடி கிளம்பலைங்க. நாகர்கோவில் ரயில் அப்படிங்கிறது முன்னாடியே வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இதுதான் நாகர்கோவில் ரயில் அப்படிங்கிறது. முன்னாடி போகிறதும் அந்த திருநெல்வேலி நோக்கி செல்லக்கூடிய ரயில். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயில்களை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகிறது. என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இப்போது செங்கோட்டைக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். செங்கோட்டைக்கு போகணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிறது மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் வரக்கூடிய அந்த ரயிலில் நம்ம பயணிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி இதற்கு பின்னாடி வரக்கூடிய ஈரோட்டிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலில் நம்ம பயணிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் வரக்கூடிய ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக விருதுநகரில் இருந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த வழியாக இயங்கக்கூடிய ரயில். ஆனால் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது நிச்சயமாக திருநெல்வேலி வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கூட்டம் அப்படிங்கிறது அலைமோதக்கூடிய காட்சி அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது வடக்கத்துக்கு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரிலங்க. முன்னாடி போன ட்ரெயின் அப்படிங்கிறது அது சென்னை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறது. இப்போது நீங்கள் பார்த்தது தான் அந்த நாகர்கோவில் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரெயினானது 3வது பிளாட்ஃபார்ம் நோக்கி வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கடைசி நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஏன்னா வழக்கமாக வரக்கூடிய ட்ரெயின் இப்போ 3வது பிளாட்ஃபார்ம் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. வந்துட்டுருக்கக்கூடிய இந்த ட்ரெயினில் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், கூட்டம் அப்படிங்கிறது அலை மோதக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தான் நம்ம கரை சேர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இதில் ஏறி ஏதாவது ஒரு ஜன்னலோர சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவும் வசதியான ட்ரெயினாக இருக்கும். செங்கோட்டை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின், தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின், மயிலாடுதுறையிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின். ஜன்னல் ஓர சீட் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சுங்க. இப்போ மதுரையிலிருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. வழக்கமாக 5:15 மணிக்கு கிளம்ப வேண்டிய நம்முடைய பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் தாமதமாக தான் கிளம்பிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ட்ரெயினை பற்றின முழு தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இல்லையா, அதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்குங்க. ட்ரெயின் நம்பர் 16847 அப்படிங்கிற நம்பரில் இப்போது நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டுருக்கு. இது மதுரையிலிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் கிடையாதுங்க. ஆனால் மதுரையிலிருந்து கிளம்பக்கூடிய கடைசி ட்ரெயினுக்கு முன்னாடி ட்ரெயின் அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஏன்னா பகல் நேரங்களில் டைரெக்டாகவே இங்கேருந்து மதுரையிலிருந்து காலையில் 7 மணிக்கு ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது செங்கோட்டை வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து 11 மணிக்கு மேலே செங்கோட்டை வழியாக செல்லக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதுக்கடுத்து இந்த ட்ரெயின் மட்டும்தாங்க இருக்குது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரோட்டிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினானது ஆரம்பத்தில் திருநெல்வேலி வரைக்கும் இயக்கப்பட்டது. அதற்கப்புறம் நீட்டிப்பு செய்யப்பட்டு அங்கேருந்து அம்பாசமுத்திரம் வழியாக இந்த ரயிலானது திருநெல்வேலி வரைக்கும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ட்ரெயின் நம்பர் 16857 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய இந்த ரயிலின் முழு விவரங்களும் உங்களுக்காக இதோ காத்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு புதிய முயற்சி அப்படிங்கிறது எடுத்தேங்க. அது என்ன அப்படின்னா, எல்லாருமே செய்கிறது மாதிரி சில முக்கியமான குறிப்புகளை மட்டுமே நம்ம தெரிவிச்சுட்டு பாக்கி எல்லாமே அந்த சவுண்டோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதற்காக உங்களுடைய வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாக இருந்தது. நிச்சயமாக என்ன அப்படின்னா, ரொம்ப பேசுகிறவன் பேசிகிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க. அதனால் பேசக்கூடிய நான் நிச்சயமாக பேசிக்கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. இப்போ மதுரையில் இருந்து கிளம்புன நம்முடைய பயணம் அடுத்த கட்டமாக நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஹால்ட்டாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த தூரத்தில் பார்த்துட்ருக்கீங்க, அதுதான் திருப்பரங்குன்றம் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த குடைவரை கோயில் அப்படிங்கிறது. ஆனால் இந்த கோயில் அப்படிங்கிறது மலைக்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக மலைக்கு மேலெலாம் கிடையாதுங்க, கீழே தான் இருக்குது. ஆனாலும் இந்த மலைக்கு ரொம்பவுமே விசேஷம் அப்படிங்கிறது இருக்குது. சிக்கேந்தர் பாஷா அவர்களினுடைய அந்த சமாதியும் இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம திருப்பரங்குன்றம்
திருப்பரங்குன்றம் நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மயிலாடுதுறையில் இருந்து வரக்கூடிய அந்த ரயிலை பற்றின தகவல் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வேணும் இல்லையா? அதுக்காக நீங்கள் காத்துருங்க. இந்த ட்ரெயின் நம்பரை நான் ரொம்பவும் தப்பாக சொல்லிட்டேங்க. 16847 அப்படிங்கிற நம்பரில் கிட்டத்தட்ட 461 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயின் மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி செங்கோட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலுக்கு பல்வேறு வகையான நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இது ஒரு ரிசர்வ்டு வகையான ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாதுங்க. முழுக்க முழுக்க அன்ரிசர்வ்டு வகையிலான ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினில் எந்தெந்த நேரத்துக்கு எந்த நிலையத்தில் நிற்கிது அப்படிங்கிற டீட்டெயில் அப்படிங்கிறது நமக்கு வேணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினானது ஐசிஎஃப் வகையில் இயங்கக்கூடிய ஒரு ரயிலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மயிலாடுதுறை செங்கோட்டை ரயிலை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது நம்ம திருப்பரங்குன்றத்திலிருந்து நகர்ந்து போயிட்டுருக்கோம். அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருமங்கலம் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக மதுரையினுடைய அவுட்டராக இருக்கக்கூடிய அந்த திருமங்கலம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ரயில் நிலையமாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி வாய்ஸ் எல்லாம் வேணாங்க, நீ பேசுகிறது தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா? அதற்கு மிகப்பெரிய ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இப்போது நம்ம திருப்பரங்குன்றத்தில் இருந்து கிளம்பி மயிலாடுதுறை செங்கோட்டை ரயிலில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது செங்கோட்டை வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் கிட்டத்தட்ட 2 ட்ரெயின் அப்படிங்கிறது ஆப்ரேட் ஆகிட்டுருக்குங்க. ஒன்று இப்போ ரீசெண்டாக அறிமுகப்படுத்தப்பட்ட வாரம் 3 முறை இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது மயிலாடுதுறை வரைக்கும் வந்துடும். அங்கேருந்து பட்டுக்கோட்டை வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின். ஆனால் இந்த ட்ரெயின் தான் திருச்சி வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினுடைய டீட்டெயில் தான் உங்களுக்காக இப்போ காத்திருக்கு. இந்த ட்ரெயினோட நம்பர் 16847 அப்படிங்கிற நம்பரில் தினமுமே மத்தியானம் 12:10 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலுங்க. மயிலாடுதுறையிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு நைட்டு 8:55 மணிக்கு செங்கோட்டையை வந்து அடைகிறது. இந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 12 பெட்டிகளை கொண்ட முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரயிலோட டீட்டெயில் தான் உங்களுக்காக இப்போ காத்திருக்கு. தினமுமே 12:10 மத்தியானம் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அதற்கடுத்து இருக்கக்கூடிய 8 கிலோமீட்டரை தாண்டி தான் தன்னுடைய முதல் நிறுத்தம் அப்படிங்கிறத நிறுத்துதுங்க. குத்தாலம் அப்படிங்கிற நிறுத்தத்தில் வந்து நில்லும். இந்த ட்ரெயினுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12:21 வந்துட்டு 22க்கு கிளம்பும். கிட்டத்தட்ட மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி ஒரு 8 கிலோமீட்டரில் இந்த நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது. இது சமீபத்தில் வழங்கப்பட்ட நிறுத்தம் தான். குத்தாலத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடுதுறை அப்படிங்கிற நிறுத்தத்தில் இந்த ரயிலானது நின்று செல்கிறது. ஆடுதுறை அப்படிங்கிறது மயிலாடுதுறையிலிருந்து 19வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் நிறுத்தமாக பார்க்கப்படுகிறது. இந்த ரயில் நிலையத்திற்கு அதுக்கடுத்து ஒரு 10 நிமிஷம் கேப்பில் 12:31க்கு வந்துட்டு 32க்கு கிளம்பக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது நம்ம மதுரையில் இருந்து கிளம்பி வந்துட்டுருக்கோம் இல்லையா? மதுரையில் முதல் நிறுத்தமாக இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ரயில் நிலையத்தை தாண்டி இப்போ திருமங்கலம் அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு 250 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பயணத்தில் 75 ரூபா அப்படிங்கிறது சில நேரங்களில் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்த ரயிலானது ரொம்பவும் நீண்ட தூரம் இயங்கக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறதுனால இதுக்கு எக்ஸ்பிரஸ் கட்டணம் அப்படிங்கிறது விதிச்சிருக்காங்க. நார்மலாக காலையில் போகக்கூடிய ட்ரெயினில் ஆகக்கூடிய கட்டணம் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மிங்க. 75 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ திருமங்கலம் ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். இப்போது ஆடுதுறை ரயில் நிலையத்துக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ட்ரெயின் நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்போது மதுரைக்கு வரக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெட் லைனில் நிற்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இப்போது இந்த ரயிலை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இது வாரத்துக்கு ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த ரயிலானது அங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் அந்த பெட் லைன் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அந்த வகையில் திருமங்கலம் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய பிட் லைனில் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த ரயிலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
ஆடுதுறைக்கு அப்புறம் நம்ம ரயிலுக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணம் அப்படிங்கிறது தாங்க. கும்பகோணம் அப்படிங்கிறது கோவில் நகரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிச்சயமாக இந்த திருமங்கலம் ரயில் நிலையத்தில் இந்த ரயில்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இந்த சைடில் இருக்கிறது அந்த ஐசிஎஃப் கோச் அப்படிங்கிறது நம்முடைய ட்ரெயின். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது ஏதோ ஒரு ட்ரெயின். ஏன்னா அதை போர்டெல்லாம் கழட்டி வச்சிட்டாங்க. அது வந்து சிறப்பு ரயிலாகத்தான் இயங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஒரு ட்ரெயின் போயிருக்கோம் இல்லையா, அது காச்சிக்குடாவிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினுமே நிச்சயமாக காச்சிக்குடா நோக்கி செல்லக்கூடிய ரயிலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போது மயிலாடுதுறையிலிருந்து 3வது நிறுத்தமாக இருக்கக்கூடியது நம்ம பார்க்கக்கூடிய கும்பகோணம் ரயில் நிலையம் அப்படிங்கிறது தான். 31வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்துக்கு தினமுமே 12:40க்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் நிறுத்தம் தாங்க. 12:41க்கு நம்முடைய ட்ரெயினானது அங்கேருந்து புறப்பட்டு செல்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போது இந்த ரயிலானது திருமங்கலம் அப்படிங்கிறத தாண்டி கள்ளிக்குடி அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நிற்கும். கும்பகோணத்தில் நான் 1 நிமிஷம் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், மன்னிக்கணும். அது 2 நிமிஷம் நிறுத்துங்க. தினமுமே மத்தியானம் 12:40க்கு வரக்கூடிய ட்ரெயின் 12:42 மணிக்கு தான் கிளம்பும். இது வரைக்கும் இந்த நிலையத்தில் நம்ம ட்ராவல் பண்ணது கிடையாது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது மதுரையிலிருந்து மட்டும்தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாபநாசம் அப்படிங்கிற ரயில் நிலையம். இப்போ நம்ம கள்ளிக்குடி அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் கடந்து போயிட்டுருக்கோம். இந்த கள்ளிக்குடி அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில் நிலையத்தில் நிற்கக்கூடிய ரயில்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவு. பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் இந்த ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போது கும்பகோணத்துக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் வந்து நிற்கக்கூடிய நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாபநாசம். இந்த பாபநாசம் அப்படிங்கிறது மயிலாடுதுறையிலிருந்து 45வது கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே நம்ம ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12:52க்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் 12:53க்கு இங்கேருந்து கிளம்பி போகணும். இப்போது நம்ம ட்ரெயினானது கள்ளிக்குடி ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பி போயிட்டுருக்குங்க. நம்ம ட்ரெயினுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக விருதுநகர் மட்டும்தான். இந்த விருதுநகருக்கு கிட்டத்தட்ட மதுரையிலிருந்து 1 மணி நேரம் வரைக்குமே நார்மலான ட்ரெயின்லாம் போகுது. ஆனால் நம்ம ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக தான் வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மிங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாபநாசம் ரயில் நிலையம் வரைக்கும் பார்த்துட்டோம். பாபநாசத்துக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேனே. பாபநாசத்துக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சாவூருங்க. தஞ்சாவூர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான நகரமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட மயிலாடுதுறையிலிருந்து 75வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்துக்கு நம்ம ட்ரெயின் வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நண்பகல் 1:13க்கு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படிங்கிறது அங்கே நிற்கும். 1:15க்கு அங்கேருந்து கிளம்போம். நிச்சயமாக இந்த ரயில் நிலையத்துக்கு ரொம்பவும் தாமதமாக வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. இந்த தஞ்சாவூர் பகுதியை பொறுத்தளவு இது மிகப்பெரிய ஜங்ஷனாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா திருவாரூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த ரூட்டும் திருச்சியிலிருந்து வரக்கூடிய அந்த ரூட்டும் கும்பகோணத்திலிருந்து வரக்கூடிய அந்த ரூட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தஞ்சாவூர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ரயில் நிலையமாக நம்முடைய மயிலாடுதுறை செங்கோட்டை ரயிலுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போது நம்ம ரயிலானது விருதுநகர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரயில் நிலையத்துக்கு வந்துருச்சுங்க. விருதுநகர் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பகுதி. ஏன்னா விருதுப்பட்டி அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட பகுதி கர்ம வீரர் காமராஜரை இந்த உலகத்திற்கு தந்த பகுதி. அவர் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னும் பல்வேறு சாதனைகள் அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதி ஆரம்ப காலத்தில் பட்டிக்காடாக இருந்தது. இன்றைக்கி நகரமாக இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரயில் மூலமாக இந்த பகுதியை இணைப்பது அப்படிங்கிறது சுலபமாக இருக்கிறது. ஆனால் பேருந்துகள் மூலமாக இந்த பகுதியை இணைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தாங்க. ஏன்னா மதுரையிலிருந்து வரும்போது ஒரு ரூட் இருக்குது, நம்ம போடி தேனியிலிருந்து வரும்போது ஒரு ரூட் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ட்ரெயினை இந்த விருதுநகரை பயன்படுத்துவது அப்படிங்கிறது நிச்சயமாக ரயில்களின் மூலமாகத்தான் சாத்தியமாகும் அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய ஜங்ஷனாக இருக்கிறது. ஏன் இதை ஜங்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா செங்கோட்டையிலிருந்து வரக்கூடிய அந்த ரூட்டும் மதுரையிலிருந்து வரக்கூடிய அந்த ரூட்டும் சிவகங்கையிலிருந்து வரக்கூடிய அந்த ரூட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்திப்பாக இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால தான் இது மிகப்பெரிய ஜங்ஷனாக இருக்கிறது. இப்போது தஞ்சாவூர் வரைக்கும் நம்ம ட்ரெயின் வந்துருச்சு, ரைட்டு. அதுக்கடுத்து எந்த நிலையத்தில் நிற்கும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதுக்காக நீங்கள் காத்துருங்க. இதோ அதுக்கான தகவல்.
தஞ்சாவூருக்கு அப்புறம் மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி 87வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பூதலூர் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நம்ம ட்ரெயினானது நிற்கும். 1:33க்கு வந்துட்டு 1:34க்கு இந்த ரயிலானது அங்கேருந்து கிளம்புங்க. இந்த பூதலூர் அப்படிங்கிறத நான் சின்ன வயசுலேருந்து கேட்டது கிடையாது. ஆனால் பூதலூர் 5 மைல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன படம்? ஆமாம், கொம்கின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து அந்த பூதலூர் அப்படிங்கிற ரயில் நிலையம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ரயில் நிலையமாக நிச்சயமாக மாறிடுச்சு. இப்போது விருதுநகர்லேருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விருதுநகரில் இருந்து அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்க்குறது அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக இருக்கட்டும். ஆனால் நம்ம பூதலூர் வரைக்குமே இந்த ட்ரெயின் எந்த டயத்துக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. பூதலூருக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் வந்து நிற்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. நிச்சயமாக மயிலாடுதுறையிலிருந்து தினமுமே கிளம்பி இயங்கக்கூடிய இந்த ரயிலில் என்னென்ன ரயில் நிலையங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேருந்து பயணம் அப்படிங்கிறத போட்டிருந்தேன். அதில் என்ன அப்படின்னா, புதிய முயற்சியெல்லாம் கிடையாது, எல்லோரும் பண்ணுற மாதிரி முக்கியமான இடங்களை மட்டும் பேசிட்டு பாக்கி இடங்களில் அந்த மியூசிக் போடாமல் சும்மா வெறுமனே விட்டுருந்தேன். அதுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது இல்லைங்க. அப்போ என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரிகிறது. மணிகண்டன் நிறையா பேசுவான். மணிகண்டன் பேசுகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் ஒரு இடத்துல கூட கேப் விடாமல் பேசணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லாமல் எல்லளவுமே நிச்சயமாக நான் உறுதியாக இருக்கேங்க. இப்போ விருதுநகர்லேருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த சந்திப்பு அப்படிங்கிறது வரப்போகுது. அது என்ன அப்படின்னா, நம்ம போயிட்டு இருக்கும்போதே அந்த திருநெல்வேலி நோக்கி செல்லக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது பிரியும். நம்ம வந்து செங்கோட்டை நோக்கி செல்லக்கூடிய அந்த பகுதியில் பிரிஞ்சு போக போகிறோம். இப்போது இந்த ட்ரெயினுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூதலூர் அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதற்கடுத்து திருவெரும்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதிங்க. இது வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 110வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்திற்கு நம்ம ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:45க்கு வந்துட்டு 1:46க்கு இந்த ட்ரெயினானது கிளம்பும். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் தினமுமே இயங்கக்கூடிய ட்ரெயின் தாங்க. ஆனால் மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய சில பராமரிப்பு பணிகள் காரணமாக சில நேரங்களில் இந்த ரயிலானது விருதுநகர் வழியாக இயங்கக்கூடிய, காரைக்குடி வழியாக இயங்கக்கூடிய அந்த நிலையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது கிட்டத்தட்ட இது இரட்டை ரயில் பாதை தான், இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும். அதற்கடுத்து சிங்கிள் லைனாக மாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நேராக போயிட்டுருக்க இந்த வழி அப்படிங்கிறது திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் கன்னியாகுமரி வரைக்கும் செல்லக்கூடிய வழி. நம்ம இங்கேருந்து அப்படியே ரைட்டு எடுத்து நிச்சயமாக நம்ம போகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இப்போது திருவெரும்பூர் வர வரைக்குமே நம்முடைய பயண திட்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். திருவெரும்பூருக்கு அடுத்து இந்த ரயிலுக்கு இருக்கக்கூடிய அடுத்த நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோன்னா பொன்மலை ரயில் நிலையத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலையத்தில் வந்து நிற்குங்க. தினமுமே நைட்டு கிடையாது, மத்தியானம் 1:50க்கு வந்துட்டு 1:51க்கு கிளம்பும். இந்த ரயில் கடந்து வரக்கூடிய அந்த கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி 115வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து செல்லுங்க. இதுக்கு அடுத்து இந்த ரயிலுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மட்டும்தான். திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஜங்ஷனாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சென்னையில் இருந்து வரக்கூடிய 2 ரூட்டுமே சந்திக்கக்கூடிய இடம்ங்க. தஞ்சாவூர்லேருந்து வரக்கூடிய அந்த ரூட்டும், அரியலூர்லேருந்து வரக்கூடிய அந்த ரூட்டும், கரூர்லேருந்து வரக்கூடிய அந்த ரூட்டும், நம்ம திண்டுக்கல்லிருந்து வரக்கூடிய அந்த ரூட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது. இப்போ திருச்சியிலிருந்து டைரெக்டாக மதுரைக்கு அப்படிங்கிறது ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம திண்டுக்கல் வழியாக தான் போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ட்ரெயினானது திருச்சிக்கு எத்தனை மணிக்கு போய் சேருது அப்படின்னு ஒரு கேள்வி அப்படின்னு எழுந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை தானே. திருச்சிக்கு இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு போகுது, எத்தனாவது கிலோமீட்டரில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். திருச்சி அப்படிங்கிறது மயிலாடுதுறையில் இருந்து கிட்டத்தட்ட 120வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்துக்கு தினமுமே 2:20க்கு மணிக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். 2:25க்கு தான் இந்த ட்ரெயின் அங்கே இருந்து புறப்பட்டு செல்கிறது. இப்போ விருதுநகருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட போகுதுங்க.
திருத்தங்கல் அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான ரயில் நிலையம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க, திருத்தங்கல் அப்படிங்கிறது திருத்தங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ஊரினுடைய ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திருத்தங்கல் ரயில் நிலையத்தை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்துட போகுது. ஆனால் திருத்தங்கல் ரயில் நிலையம் வரைக்கும் நம்ம வந்துட்டாலுமே இன்ன வரைக்கும் திருத்தங்கல் ரயில் நிலையம் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம சொல்லவே இல்லைங்க. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி வரைக்கும் தான் வந்திருக்கோம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அடுத்து நம்முடைய ரயில் நிற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லி ஆகணும்ல. திருச்சிராப்பள்ளிக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மணப்பாறை அப்படிங்கிற ரயில் நிலையம் தாங்க. கிட்டத்தட்ட மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி 156வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஃபேமஸ். எதுக்கு? முறுக்குக்கு மட்டும்தான் ஃபேமஸாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மணப்பாறை மாட்டுச்சந்தை அப்படிங்கிறது ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது திருத்தங்கல்லிருந்து நம்முடைய ரயில் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக போயிட்டுருக்குங்க. திருத்தங்கல், சிவகாசி இந்த மாதிரி முக்கியமான ரயில் நிலையங்களில் நின்று சொல்லக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவே போகிறோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அப்படி ட்ரை பண்ணும்போது என்ன அப்படின்னா இந்த பணிகள் எல்லாமே நடந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது. சரி, மணப்பாறைக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வையம்பட்டி அப்படிங்கிற ரயில் நிலையம் தாங்க. இந்த வையம்பட்டி அப்படிங்கிறது திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக பார்க்கப்படுகிறது. 170வது கிலோமீட்டர் மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்துக்கு தினமுமே 3:09க்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் நம்முடைய ரயிலானது 3:10 மணிக்கு புறப்பட்டு செல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரி, இந்த வையம்பட்டி ரயில் நிலையத்துக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிறதுங்க. இப்போ மாலை மசங்கும் நேரத்தில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இந்த பயணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயணமாகவும் நிச்சயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நம்முடைய டிராவல் பயணம் அப்படிங்கிறது டிராவல் பிளாக் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் ரயில்வே இன்ஃபர்மேஷன் தரதுலையும் நம்ம தவறக்கூடாது அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த தகவல்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ முக்கியமான ரயில் நிலையங்களில் எல்லாம் கடந்து நம்முடைய ரயிலானது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கிறது இரவு நேரம்ங்க. கிட்டத்தட்ட இரவு ஒரு 11:30 மணிக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னு வைங்களேன். செங்கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னாடி தான் நம்ம வாய்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக இது ரொம்பவும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த சைடில் கேட்கக்கூடிய சத்தம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. காரணம் என்ன அப்படின்னா நான் இருக்கக்கூடியது யாருமே இல்லாத ஒரு பகுதி. இதில் ஆழ்ந்து கத்துற மாதிரியான இந்த சத்தத்தை கேட்டால் எப்படி இருக்கும்? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வடமதுரை அப்படிங்கிற ஸ்டாப்பிங்கில் நம்ம ட்ரெயினானது வந்து செல்லுங்க. கிட்டத்தட்ட மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி 194வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது திண்டுக்கல் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான ரயில் நிலையமாக பார்க்கப்படுகிறது. வடமதுரைக்கு 3:24க்கு வந்துட்டு நம்முடைய ட்ரெயினானது கிளம்பி போகக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா 3:25க்கு கிளம்பி போகுங்க. இதற்கடுத்து இந்த ரயிலுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக திண்டுக்கல் மட்டும்தான். ஆரம்பத்தில் இந்த ரயிலானது மயிலாடுதுறையில் இருந்து செங்கோட்டை வரைக்கும் இயக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இது வேறு இடத்துக்கு இயக்கப்பட்ட ரயில். அதற்கடுத்து நீட்டிக்கப்பட்ட ரயிலாகத்தான் இந்த ரயிலானது இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸ்ரீபெல்லிபுத்தூர் ரயில் நிலையம், சிவகாசி இதெல்லாம் தாண்டி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. வடமதுரைக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக திண்டுக்கல் மட்டும்தாங்க. இந்த திண்டுக்கல் அப்படிங்கிறது மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி 214வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக பார்க்கப்படுகிறது. இந்த ரயிலானது 12:10க்கு மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி 214வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்துக்கு பல்வேறு நிறுத்தங்களை தாண்டி 3:55க்கு வந்துட்டு அங்கே ஒரு 5 நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். 4 மணிக்கு தான் அங்கேருந்து புறப்பட்டு செல்லும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது வரைக்குமே நம்ம மதுரையிலிருந்து கிளம்புன ஸ்டேஷன்லேருந்து பார்க்கலங்க, திண்டுக்கல் வரைக்குமே பார்த்துட்டோம். இப்போ திண்டுக்கலுக்கு அடுத்து இந்த ட்ரெயின் எங்கே நிற்கும் அப்படிங்கிறதே பார்க்கணும்ல. இப்போது நம்ம கிளம்புன ஸ்டேஷன்லேருந்து எந்தெந்த நிலையத்துக்கு எந்த நேரத்துக்கு வருது அப்படிங்கிறது பார்க்குறது வேறு. ஆனால் நம்ம வரக்கூடிய பாதைகளில் எந்தெந்த நிலையங்களில் நின்று செல்லும் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது நமக்கு வேணும்ல.
திண்டுக்கலுக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்க்கும்போது கொடைக்கானல் ரோடு அப்படிங்கிற ரயில் நிலையம் தாங்க. இந்த கொடைக்கானல் ரோடு அப்படிங்கிறது 236வது கிலோமீட்டரில் மயிலாடுதுறையிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இருக்கிறது. இந்த ரயில் நிலையத்துக்கு 4:14க்கு வந்துட்டு 4:15க்கு நம்முடைய ட்ரெயினானது கிளம்ப வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறதுங்க. இப்போ இரவு நேர பயணம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பல ஸ்டேஷன்களை பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த ஸ்டேஷன் வழியாக வந்தோம் அப்படிங்கிற தகவல் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ கொடைக்கானல் ரோட்டுக்கு பதிலாக அதுக்கடுத்து நம்ம ட்ரெயின் எங்கே நிற்கும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொடைக்கானல் ரோடு அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேறு எந்த ரயில் நிலையத்துலையும் இந்த ட்ரெயின் நின்று போகாதுங்க. நம்ம கிளம்பணும் இல்லையா, ஆரம்பத்தில் மதுரை அங்கே தான் நிற்கும். வழக்கமாக 2வது பிளாட்ஃபார்மில் நிற்க வேண்டிய நம்ம ட்ரெயினானது இன்றைக்கி 3வது பிளாட்ஃபார்மில் வந்துச்சு. 5:10க்கு வந்துட்டு 5:15க்கு கிளம்ப வேண்டிய நம்முடைய ட்ரெயினானது இன்றைக்கி மதுரைக்கு வந்ததே கொஞ்சம் தாமதமாக தான் வந்தது. 5:27க்கு வந்துட்டு 5:32க்கு தான் நம்முடைய ட்ரெயினானது கிளம்ப வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது. முக்கியமான ரயில் நிலையங்கள் எல்லாம் இப்போ நம்ம கடந்து போய்கிட்ருக்கோம். சரி, மதுரைக்கு அடுத்து நம்ம ட்ரெயின் நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறதாகும். திருப்பரங்குன்றம் ரயில் நிலையம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மயிலாடுதுறையிலிருந்து 294வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இருக்கிறது. இந்த திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்தில் தினமுமே 5:35க்கு வந்துட்டு 5:36க்கு நம்முடைய ட்ரெயினானது கிளம்பணும். அதுக்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருமங்கலம் அப்படிங்கிற ரயில் நிலையம் தான். மணிக்கணும் வந்து திருமங்கலம் ரயில் நிலையத்துக்கு தான் இங்கே இந்த டைம். திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறதுக்கு 5:26க்கு வந்துட்டு போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா கள்ளிக்குடி அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு நம்ம ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கள்ளிக்குடி அப்படிங்கிறது மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி 308வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிறது. இந்த ரயில் நிலையத்துக்கு நம்ம ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5:44க்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் 5:45க்கு அங்கேருந்து புறப்பட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது நம்ம இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென்காசி வரைக்குமே வந்துட்டோங்க. தென்காசின்னு சொல்ல முடியாது, சங்கரன் கோவில் வரைக்குமே வந்துட்டோம். சங்கரன் கோவிலில் நம்ம கிராசிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பொதிகை எக்ஸ்பிரஸினுடைய கிராசிங்க. எப்பயுமே டிமாண்டாக ஓடக்கூடிய அந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம கடந்து போகுது. ஏன்னா பொதிகை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது எப்போயுமே கூட்டமாக ஓடக்கூடிய ஒரு ட்ரெயினுங்க. நீங்கள் நார்மலாக இங்கே புக்கிங் பண்ணி போகிறத விட அன்ரிசர்வ்டு ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா, பெட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது முடிய போகிறது. இப்போது நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஸ்டேஷன் அப்படிங்கிறது கள்ளிக்குடி அப்படிங்கிறது. அதுக்கடுத்து விருதுநகர் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நம்ம ட்ரெயின் நிற்கும். விருதுநகர் அப்படிங்கிறது மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி 320வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தை வந்து நம்ம ட்ரெயினானது ஈவினிங் 6:03க்கு வந்துட்டு 6:05 மணிக்கு கிளம்பும். கிட்டத்தட்ட 2 நிமிஷங்கள் அப்படிங்கிறது இந்த ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் நம்முடைய ட்ரெயின். விருதுநகருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருத்தங்கல் அப்படிங்கிறது தான். 341வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்திற்கு 6:23க்கு வரக்கூடிய நம்ம ரயிலானது 6:24க்கு கிளம்பும். ஒரு நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொதிகை எக்ஸ்பிரஸுங்க. பொதிகை எக்ஸ்பிரஸ் நம்மளை கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. பொதிகை எக்ஸ்பிரஸ் வந்து நின்றுருச்சு. நின்னோடனே நம்முடைய ட்ரெயினுக்குமே சிக்னல் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. பெரும்பாலும் என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்காக பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறது காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த மதுரை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதிகை எக்ஸ்பிரஸுக்கு அப்புறம் எந்த ஒரு ட்ரெயினுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்முடைய ட்ரெயின் அப்படிங்கிறது கிளம்பிருச்சுங்க. இப்போ திருத்தங்களுக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோன்னா திருத்தங்களுக்கு அப்புறம் 3 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகாசி அப்படிங்கிற ரயில் நிலையம். இது மயிலாடுதுறையிலிருந்து கிளம்பி 344வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்துக்கு நம்ம ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:29க்கு வந்துட்டு ஈவினிங் 6:30க்கு கிளம்பி செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குதுங்க. இந்த சிவகாசி அப்படிங்கிறது இந்த வெடி உற்பத்திக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஒரு நகரமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குட்டி ஜப்பான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சிவகாசிக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய தமிழகத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவில் கோபுரம் இருக்கக்கூடிய ஸ்ரீவல்லிபுத்தூர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படிங்கிறது பால்கோவாவுக்குமே ரொம்பவும் ஃபேமஸான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொதிகை எக்ஸ்பிரஸ் கிளம்பி போகலங்க, நம்ம ரயில் தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படிங்கிறது மயிலாடுதுறையிலேருந்து எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது, எந்த டயத்துக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படிங்கிறது மயிலாடுதுறையிலிருந்து 361வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது. இந்த ரயில் நிலையத்திற்கு நம்ம ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஈவினிங் 6:44க்கு வந்துட்டு 6:45க்கு நம்முடைய ட்ரெயினானது அங்கேருந்து கிளம்பிடுங்க. இப்போ கடையநல்லூர் அப்படிங்கிற ரயில் நிலையத்தை நோக்கி நம்ம வந்துட்டோங்க. கடையநல்லூர்னு சொல்ல முடியாது, கடையநல்லூரையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த பாம்பு கோவில் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாப்பு, கடையநல்லூருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாப்பு. இந்த ஸ்டாப்பில் இப்போ நம்ம ரயிலானது வந்துருச்சு. இப்போது நம்ம கடைசியாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் எந்த டயத்துக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஷன் என்ன, எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது பார்க்கலாமா? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜபாளையம்ங்க. மயிலாடுதுறையிலிருந்து 372வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்திற்கு தினமுமே 6:59க்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் 7 மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ராஜபாளையம் அப்படிங்கிறது முக்கியமான சென்ட்ரல் பிளேஸாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். ராஜபாளையத்துக்கு அப்புறம் நமக்கு நிறுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மிங்க. ஏன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் வரைக்குமே தனியாக ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 405வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய நம்ம புதிய எக்ஸ்பிரஸ் கடந்து போச்சு பார்த்தீங்களா, அந்த சங்கரன் கோவில் அப்படிங்கிறது தான் முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிறது. தினமுமே 7:29க்கு வந்துட்டு 7:30க்கு அங்கேருந்து புறப்பட்டு செல்லும் சங்கரன் கோவிலில் இருந்து. சங்கரன் கோவிலுக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாம்பு கோவில் சந்தை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரயில் நிலையம். கிட்டத்தட்ட இந்த பயணம் போயிட்டு இருக்கும்போது நம்ம கிட்டத்தட்ட அதை நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். 417வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்திற்கு தினமுமே 7:41க்கு வந்துட்டு 7:42க்கு புறப்பட்டு செல்லும் அதிகப்படியான மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி இந்த பகுதியை இறங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமான சந்தையாகவும் பார்க்கப்படுகிறது. பாம்பு கோவில் சந்தை அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி 426வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கடையநல்லூர் அப்படிங்கிற ரயில் நிலையம் தாங்க. இந்த ரயில் நிலையத்துக்கு 7:52க்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் நம்முடைய ட்ரெயின் கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7:53க்கு கிளம்பக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ரயில் நிலையங்கள்லையுமே நின்று செல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். கடையநல்லூருக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென்காசி அப்படிங்கிறது தாங்க. என்ன தான் நீங்கள் செங்கோட்டைக்கு பல்வேறு ரயில்கள் இயக்குனாலும் கூட எல்லா மக்களும் இறங்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென்காசியாகத்தான் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா கடையநல்லூர்லேருந்து இப்போ நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு, அந்த சிக்னல் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது தென்காசி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட போகுதுங்க. பெரும்பாலும் ட்ரெயினே காலி ஆயிரும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இந்த தென்காசிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 442வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த தென்காசிக்கு நம்ம ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்டு 8-9 மணிக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் நிறுத்தம் தான். ஆனால் ஒரு நிமிஷம் நிறுத்தம் அப்படின்லாம் எடுத்துக்க முடியாதுங்க. நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாவது நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்த பகுதியை பொறுத்தளவு அதிகப்படியான மக்கள் இறங்கக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு இருக்கிறதுங்க. இப்போது தென்காசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடையநல்லூர் ஸ்டாப்பில் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தென்காசிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட போகிறோம். ஆரம்ப காலம் வரைக்குமே இது திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இருந்து கொண்டிருந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி தென்காசி அப்படிங்கிறது புதிய மாவட்டமாக உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நிறைய ரயில் நிலையங்கள் அப்படிங்கிறது இந்த பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா ரயில் நிலையங்கள்லேயுமே நம்ம ட்ரெயினானது நின்று செல்லக்கூடிய காட்சிகளையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தென்காசிக்கு அப்புறம் இந்த தென்காசியில் பல்வேறு மக்கள் இறங்கிட போகிறாங்க. தென்காசி வர்றதுக்கு முன்னாடியே பல்வேறு மக்கள் இறங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கடையநல்லூர் தான் இது வரைக்கும் நம்ம தாண்டிட்டுருக்கோம். கடையநல்லூருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது பார்க்கும்போது தென்காசி தான். ஆனால் பல்வேறு நிலையங்களை பற்றி பேசும்போது நிச்சயமாக தென்காசி அப்படிங்கிறத வாழ்க்கையில் மறக்க முடியாதுங்க. தமிழக அரசியல் ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கிறது. இப்போ தென்காசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் அப்படிங்கிறது இறங்கிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ தென்காசியை தாண்டி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டுருக்குங்க. தென்காசிக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய நிலையம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய செங்கோட்டை அப்படிங்கிறது தான். நியாயமாக பார்த்தோம் அப்படின்னா தென்காசியிலேயே பல்வேறு ரயில்கள் முடியப்பட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படி இருக்கும்போது செங்கோட்டை வரைக்கும் ஏன் இயக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மலையில் ஏறுறதுக்கு இந்த பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக செங்கோட்டை அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நிலையமாக செங்கோட்டை இருக்கிறதுனால தான் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ரயில்கள் அப்படிங்கிறது அதிகமாக இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய புதிய எக்ஸ்பிரஸை கொல்லம் வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது பல்வேறு நிலைகளில் இருந்தாலுமே கூட இப்போது நம்ம தென்காசியிலிருந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இப்போது செங்கோட்டை நோக்கி நம்ம வந்துட்டோம்.
இப்போது ஏன் கூட சேர்ந்து நீங்கள் இவ்வளோ ஒரு அற்புதமான பயணத்தை ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்குது ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது இருக்குது. நிச்சயமாக அது ஒரு ரயிலாக இருக்குமா அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா வேளாங்கண்ணி நோக்கி செல்லக்கூடிய அந்த எர்ணாகுளத்திலிருந்து வரக்கூடிய ட்ரெயின். ஆனால் அந்த ட்ரெயின் நிச்சயமாக நம்ம செங்கோட்டை வர்றதுக்கு முன்னாடியே இங்கேயே பார்த்துட்டோம். எங்கே நம்ம தென்காசியிலே பார்த்துட்டோம். அப்படி இருக்கிறதுனால அது ஒரு ரயிலாக இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை. ஸோ ஒரு அற்புதமான பயணத்தில் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. மிக நீண்ட நெடிய பயணத்தில் இப்போ நம்ம செங்கோட்டைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். தொடர்ச்சியாக ரயில்வே இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது எனக்கு இருந்தாலும் கூட ரயில் பயணங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆரம்பத்தில் இருந்து நமக்கு ஊக்குவிப்பதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம செங்கோட்டையில் இறங்கிட போகிறோங்க. செங்கோட்டையுமே வந்துருச்சு. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள், ரயில்வே வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம வந்த ட்ரெயின். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.